அரசியல் கொலைகள் நிறைய நடந்திருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, ஒரே நாள்ல 4 கொலைகள் நடந்ததுல 3 பேர் அரசியல்வாதிகள். என்னோட காரணம் என்ன தெரியுமா? ரவுடிகள் எல்லாம் கட்சியில சேர்க்கிறாங்க. ஒரு காசை கொடுத்து ஏதோ ஒரு போஸ்டிங் வாங்கிறான். காசை கொடுத்து வாங்குறானா கொடுக்காம வாங்குறானா அவனுக்கு அந்த கட்சியில ஆளுங்கட்சி, கீழே ஆளுங்கட்சியும் சரி, மாநில ஆளுங்கட்சியும் சரி, எந்த கட்சி வந்தாலும் சரி, அதுல சேர்ந்து ஒரு போஸ்டிங் வாங்கிக்கிறான். போஸ்டிங் வாங்கிட்டு அந்த கரவேசி கட்டிட்டு அந்த கட்சிக்காரனா மாறிடுறான். ஒரு கட்சி போர்வையில உள்ள பூந்திருக்கல. அப்ப காவல்துறைக்கு ஒரு இன்டைரக்டான ஒரு அழுத்தம். அது டோட்டலா 26,462 பேர் இருக்காங்க. இந்த பழிக்கு பழி வாங்கக்கூடிய கொலைகள், பழிக்கு பழியா உள்ள டீம், இதெல்லாம் வந்து காவல்துறை வந்து இப்போ அதுக்கு தனித்தனியா காவலர்கள் போட்டு அதை நியமித்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 26,000 ரவுடிஸ் மட்டுமே இருக்காங்க அப்படின்னா நம்ம போலீஸ் ஃபோர்ஸால அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா சார்? அக்யூஸ்டா அரெஸ்ட் பண்ணி உள்ள போன ஒருத்தன் வெளியே வந்து இன்னொரு கொலையை பண்ணான். தீபக் ராஜா கேஸ்ல அவன் அக்யூஸ்ட். அதே கேஸ்ல ஆர்காட் சுரேஷ் கேஸ்ல அரெஸ்ட் ஆகி உள்ள போன அந்த கொத்தக்கண்ணு ஜெயபால் வெளியே வந்து வெடிகுண்டு துப்பாக்கியோட தங்கி இருக்கு. அப்போ இதுல வந்து சட்டத்துல வழி இருக்கிறனால ஜாமீன்ல விட்டுறாங்க. என்கவுண்டர்ல சாகுறான். ஆனா பாருங்க, மனித உரிமை கமிஷன் அடுத்த நாள் அவங்க பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. கொஞ்சம் தவறுனா அந்த காவலர்கள் மீதே கொலை வழக்கு போடக்கூடிய சூழ்நிலை இருக்கு. லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கி எல்லா ரவுடிகளும் பெரிய ரவுடிகளும் கையில் வச்சிருக்காங்க. இந்த ஆர்காட் சுரேஷ் கேஸ்ல ஒரு அக்யூஸ்ட் உத்தரகண்ட் ஜெயபால அவர் அரெஸ்ட் ஆகி உள்ள போட்டு வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்து ஒரு 10 பேரோட திருமங்கலத்தில் ஒரு லாரியில் தங்கியிருக்காரு. போலீஸ் செக் பண்ணி பார்க்கல 4 பிஸ்டல். அதே மாதிரி தீபக் ராஜான்னு சொல்லிட்டு கொலையானார் இல்லையா, அவர் வண்டிலையும் ரிவால்வர் வச்சிருந்தாருன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி சார் இந்த மாதிரி ரவுடிஸ்களுக்குலாம் அவங்களுக்கு ஆயுதங்கள்லாம் கிடைக்குது? எல்லாம் வட மாநிலங்கள் தான் இருக்கு. இங்கெல்லாம் குடிசை தொழில் மாதிரி துப்பாக்கி தருறாங்க. 5,000 ரூபா கொடுத்தா ரிவால்வர் கிடைக்கும், 10,000 ரூபா கொடுத்தா பிஸ்டல். இப்போ ஏற்கனவே ஒரு என்கவுண்டர் நடந்திருக்கு காவல்துறை சைட்ல இருந்து. இப்போ திரும்பி இன்னொரு ஒரு என்கவுண்டர் நடக்க வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா அவங்க எல்லாம் கோஆப்ரேட் பண்றாங்களா இது போலீஸோட தூக்கலாம்? என்கவுண்டருங்கிறது திட்டமிட்டு செய்யக்கூடியது இல்லை, அது வந்து எதிர்பாராமல் நடக்கக்கூடியது. காவல்துறைக்கு என்ன வேலை? தவறு செய்யறவங்களை கைது பண்ணணும், அவங்கள நீதிமன்றத்து மேல நிறுத்தணும். கைது பண்ண போகையில அவங்க காவல்துறை அவங்க கடமையை செய்ய வராங்க. அவங்கள கொலவெறியோட தாக்குனா இவங்க தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்க ஃபோர்ஸை யூஸ் பண்ணி தானே ஆகணும். அப்போ இது நடந்து போகுது. அதனால அது வந்து எனக்கு அந்த என்கவுண்டருங்கிறதுல உடன்பாடு கிடையாது. இனிமேல் நடக்குமா அப்படிங்கிறது வந்து திட்டம் போட்ட விஷயம் கிடையாது. இப்போ யாரையும் பிடிக்க போறாங்க, 2 பேரை தேடிட்டு இருக்காங்க. அவங்க மூலமா யாரெல்லாம் தேடுறாங்களோ பிடிக்க போயில அவங்க வந்துட்டாங்கன்னா பரவாயில்ல. காவல்துறையை எதிர்த்து தாக்குறாங்க, இல்லை அவங்ககிட்ட துப்பாக்கி இருக்கு. எல்லாருமே வந்து லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கி எல்லா ரவுடிகளும் பெரிய ரவுடிகளும் கையில் வச்சிருக்காங்க. தெரியுது, எல்லாமே அவங்க சொல்லப்படுறது. ஒவ்வொரு இதுலையும் பார்க்கல. இப்போ பாருங்க, இந்த ஆர்காட் சுரேஷ் கேஸ்ல ஒரு அக்யூஸ்ட் உத்தரகண்ட் ஜெயபால அவர் அரெஸ்ட் ஆகி உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்து ஒரு 10 பேரோட திருமங்கலத்தில் ஒரு லாரியில் தங்கியிருக்காரு. போலீஸ் செக் பண்ணி பார்க்கல 4 பிஸ்டல், 4 பிஸ்டலோட மாட்டுறாரு. துப்பாக்கி, குண்டு, வெடிகுண்டு இதெல்லாம் அதோட. அதே மாதிரி தீபக் ராஜான்னு சொல்லிட்டு கொலையானார் இல்லையா, அவர் வண்டிலையும் ரிவால்வர் வச்சிருந்தாருன்னு சொன்னாங்க. இது மாதிரி பாருங்க, ஒவ்வொருத்தருமே இல்லீகலா வச்சிருக்காங்க. அதனால அவங்க வச்சிருந்து பிடிக்க போகல, காவல்துறை மேல சுட்டாங்கன்னா அப்போ காவல்துறை பார்த்துதான் இருக்க முடியும், திருப்பி பண்ணதான் செய்ய முடியும். அதனால நடக்கும் நடக்காது அப்படிங்கிறது அவங்க கையில தான் இருக்கு. இப்போ எப்படி சார் இந்த மாதிரி ரவுடிஸ்களுக்குலாம் அவங்களுக்கு ஆயுதங்கள்லாம் கிடைக்குது? எல்லாம் வட மாநிலங்கள் தான் இருக்குது. அதாவது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், இங்கெல்லாம் குடிசை தொழில் மாதிரி துப்பாக்கி தயார் பண்றாங்க. 5,000 ரூபா கொடுத்தா ரிவால்வர் கிடைக்கும், 10,000 ரூபா கொடுத்தா பிஸ்டல் கிடைக்கும். இப்போ அங்கிருந்து நிறைய தொழிலாளர்கள் பொறுவையில் நிறைய பேர் வராங்கல்ல, அங்கே தான் வருது. முன்னாடி தென் மாவட்டங்களில் ஜாதி கலவரம் நடந்தப்போ சில டீம் இருந்து போய் அங்கே வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ ரவுடிங்க எல்லாருமே வாங்கி வச்சுருக்காங்க. இது காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுத்து, அரசும் பயங்கரமாக நடவடிக்கை எடுத்து இதை மாதிரி கொலையாளிகள் ரவுடிகள் கையில் ஆயுதங்கள் இருந்தால் அது வந்து காவல்துறைக்கு மட்டும் எதிராக பயன்படுத்த மாட்டாங்க, பொதுமக்களுக்கு எதிராக பயன்படுத்துவாங்க. பொதுமக்களுக்கு எதிராக பயன்படுத்தினா என்ன ஆகும்? சட்டம் ஒழுங்கு போயிடும், சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சாகும். அதனால் அரசாங்கமும் காவல்துறையும் அதில் கடுமையான நடவடிக்கை. இப்போ தமிழ்நாட்டில் ஆம்ஸ்டாங் கொலை அடுத்து நிறைய கொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு சார். ஆனால் இப்போ நம்ம ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா அந்த மாதிரி நம்ம பார்க்க மாட்டோம். ரேரா 1-2 அப்படி நடக்கும். இப்போ இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கிறது எதனால? அரசியல் கொலைகள் நிறைய நடந்திருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, ஒரே நாள்ல 4 கொலைகள் நடந்ததுல 3 பேர் அரசியல்வாதிகள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னோட காரணம் என்ன தெரியுமா? ரவுடிகள் எல்லாம் கட்சியில சேர்க்கிறாங்க, அதுதான் காரணம். அதாவது வளர்த்த கடா மார்பில் பாய்ந்ததடா அப்படின்னு சொல்லி போடுவாங்கல்ல, அதை மாதிரி இங்க ரவுடிகளை வந்து ஏன் கட்சியில் சேர்க்கிறாங்க? ரவுடிகளை கட்சியில் சேர்க்கறதுனால என்ன ஆயிருது? இப்போ ஒரு ரவுடி இருக்கிறான், A+ கேட்டகரின்னு வைங்க. அவன் கூட ஒரு 10 பேர் இருப்பான். அந்த 10 பேரும் ரவுடிங்க தான்.
கூலிப்படையாக இருப்பானுங்க. அவங்களுக்கு அவங்க மேலே என்கவுண்டர் நடத்தாமல் இருக்கிறதுக்கு, அவங்க குண்டர் திட்டத்தில் போடாமல் இருக்கிறதுக்கு, அவங்கள கைது பண்ணி வாரண்டில் உள்ளே போடாமல் இருக்கிறதுக்கு, கூட இருக்க தொண்டரடி பொடி இருக்காங்க இவனுங்களை காப்பதுக்காக இவன் என்ன பண்ணுறான், ஆளுங்கட்சியை போய் சேர்ந்துறான். ஒரு காசை கொடுத்து ஏதோ ஒரு போஸ்டிங் வாங்கிறான். காசை கொடுத்து வாங்குறானா கொடுக்காம வாங்குறானா அவனுக்கு அந்த கட்சியில் ஆளுங்கட்சி, மத்தியில் ஆளுங்கட்சியும் சரி, மாநில ஆளுங்கட்சியும் சரி, எந்த கட்சி வந்தாலும் சரி, அதில் சேர்ந்து ஒரு போஸ்டிங் வாங்கிக்கிறான். போஸ்டிங் வாங்கிட்டு அந்த கரை வேஸ்டி கட்டிட்டு அந்த கட்சிக்காரனா மாறிடுறான். அப்போ காவல்துறைக்கு அவன் பேர்ல வாரண்ட் இருக்கு அப்படின்னா, மற்ற அவன் வந்து வெறும் ரவுடியா இருந்தாலும் அவனை போய் அடிச்சு தூக்கி கொண்டு வந்து ரிமாண்ட் பண்ணுவாங்க. அவன் ஒரு கட்சியில இருக்கையில, ஒரு கட்சி போர்வையில உள்ள பூந்து இருக்கையில, அப்போ காவல்துறைக்கு ஒரு இன்டைரக்டான ஒரு அழுத்தம். இதோட விளைவு பாருங்க, அரசியல்வாதிகளாக போட்டு தள்ளுறாங்க. அப்ப இது இவங்க முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் சொல்றாங்க இல்லையா, அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இதுதான். அங்க வந்து காங்கிரஸ் மாவட்டத்தில் ஒரு திருநெல்வேலியில் ஒருத்தர் இறந்து போனாரு. அதுக்கப்புறம் சிவகங்கையில பிஜேபி அவர் சேர்ந்த செல்வகுமார்ங்கிறவரை கொலை பண்ணாங்க. அப்புறம் கன்னியாகுமரியில காங்கிரஸ் பிரமுகர் அவர் வந்து ஜாக்சனா அவர் பேரு, அவரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அவரோட ஒய்ஃப் வந்து வார்டு மெம்பராக இருக்காங்க, வார்டு கவுன்சிலரா. அதே மாதிரி கடலூர்ல நவநீதன் நகர்ல வந்து அதிமுக பிரமுகர் பத்மநாபன்கிறவரை கொலை பண்ணியிருக்காங்க. இப்போ இது கிட்டத்தட்ட இதே ஒரு 4 கொலையாச்சு. அது போக மதுரையில நாம் தமிழர் கட்சி ஒரு வாக்கிங் போயில அவரை மர்டர் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி சேலத்துல ஒரு ஏடிஎம்கேல வந்து ஒரு இதாக இருந்திருக்காரு, அதாவது பஞ்சாயத்து சேர்மனாக இருந்திருக்காரு முன்னாள். அவரை வந்து இப்போ இருக்கிற ஒரு கவுன்சிலரோட ஹஸ்பண்ட் மர்டர் பண்ணினாரு. அதில் அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்காரு. இந்த மாதிரி அரசியல் கொலைகள் ஜாஸ்தி ஆகிட்டே வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல, அரசியல்வாதிகள் நிச்சயமா அரசியலில் உள்ளவங்க மட்டும் அரசியலில் போஸ்ட் கொடுங்க. ரவுடிகளை வளர்த்து விட்றீங்கன்னா அவனுக்கு அடைக்கலம் கொடுக்குறீங்க. அவன் உங்கள் பேரை வச்சு மக்கள்கிட்ட வந்து அவன் ரவுடித்தனத்தை பண்ணுறான். காவல்துறைக்கு ஒரு இன்டைரக்டாக ஒரு அழுத்தம் ஆயிடுது. அப்போ அவன் வளர்றான். ரவுடித்தனம் வளரையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டு கூட கிடைக்காம தான் போகும். அதனால ரவுடிகள் அப்படிங்கிறவங்க ரவுடிகள் தான். அந்த ரவுடிகளை எப்படி கட்டுப்படுத்தணும் என்னங்கிறத அதுக்கு வந்து காவல்துறை பண்ணுறாங்க. அதுக்கு சில நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க, அதையும் சொல்கிறேன். அதாவது ரவுடிகளை வந்து 4 விதமாக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, சி கேட்டகரி, அவன் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு கடையில் போய் கலடா பண்ணுவான், தகராறு பண்ணுவான், சிங்கிள் வேலை, ஏதாவது வாங்கிட்டு காசு கொடுக்க மாட்டான், குடிச்சிட்டு கலடா பண்ணுவான், ஸ்ட்ரீட் ரவுடின்னு சொல்லுவாங்க. அவனை வந்து சி கேட்டகரி, அவன் தான் கடைசி கேட்டகரி. அடுத்தால பி கேட்டகரின்னு இருக்கு. இந்த பி கேட்டகரி யாருன்னா, ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல போய் கலடா பண்ணி அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க அப்படின்னா அதில் மெம்பராக இருப்பாங்க. ஒன் ஆஃப் த மெம்பர் ஆஃப் த கேங், அவன் பி கேட்டகரி. அந்த கேங்கை லீட் பண்ணி ஒரு 4 பேர் போகிறது கூட்டு போகிறவங்க அவன் ஏ கேட்டகரி. இன்னொருத்தன் ஏ ப்ளஸ்ன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் ஸ்பாட்டுக்கே வர மாட்டான், ஜெயிலில் இருப்பான், இல்லை எங்கேயோ திருநெல்வேலியில் இருப்பான், ஆனால் இங்கே கொலை நடக்கும், அவன் ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பான், அவனை ஏ ப்ளஸ் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. இது மாதிரி பிரிச்சதுல காவல்துறை இப்போ சமீபத்தில் எடுத்த லிஸ்ட்ல தமிழ்நாட்டில் அந்த ஏ பிளஸ் கேட்டகரியில 421 பேர் இருக்கான். ஒரு கொலை கூட்டத்தோட தலைவன்கிற கணக்குல. அது மாதிரி ஏ கேட்டகரியில 836 பேர், பியில வந்து 6398 பேர், சி கேட்டகரியில 18807 பேர். ஆக டோட்டலா 26462 பேர் இருக்காங்க. இவங்களை கண்காணிக்கிறதுக்கு தனித்தனி காவலர்களை போட்டு கண்காணிக்க போறாங்க. அதுக்கு ஸ்கீம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஜெயிலில் இருக்கிறாங்க இல்லையா இந்த பெரிய ரவுடிகள், அவங்க யார் யார் வந்து அவங்கள சந்திக்கிறாங்க, உள்ளேருந்து யார் கூடலாம் அவன் பேசுகிறான், அவன் எப்போ வெளியே வர போகிறான், அவன் கூட சேர்ந்தவன் யார் இப்போ வெளியே வந்திருக்கான், வெளியே இருக்கிறவன் அவன் போய் அவனை பார்க்குறான், அவன் உள்ளேருந்து என்ன ஆர்டர் போடுவான், அந்த ஏ ப்ளஸ் கேட்டகரியில் உள்ளேருந்து இது மாதிரி ஆர்டர் போடுவான், இல்லை ஆட்களை தூண்டி விட்டு ஏதாவது போய் மாமூல் வசூல் பண்ண சொல்லுவான், அவன் வெட்ட சொல்லுவான். அவங்களையும் கண்காணிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஜெயிலிருந்து கோர்ட்டுக்கு வராங்க பாருங்க, கோர்ட்டுக்கு கொண்டு வரல 2 ரைவல் டீம், 2 ஒரே சமயத்தில் கோர்ட்டுக்கு வந்தோன்னா அங்கே விட்டு குத்தாயிடும். அதனால 2 கேங்குன்னா அந்த ஒரு கேங் கேஸ் மட்டும் வரணும், 100 கேஸ் இன்னொரு நாள் வர மாதிரி. இது மாதிரி கோர்ட்டில் ஆஜராகிறப்போ நிறைய மாடு நடந்தது. இப்போ ஒருத்தரை சுட்டு கொண்டாங்க, துரைன்னு ஒரு ரவுடி, அவன் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி 2022 இளவரசன் ஒரு ரவுடி புதுக்கோட்டை கோர்ட் வந்து அட்டன் பண்ணிட்டு வெளியே வரான், வாசல்லே அவனை வெட்டி கொண்டான். அது மாதிரி இப்போ போன வருஷத்துல செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு தாம்பரம் ரவுடி ஒருத்தன் போயிருக்கான் கொலை கேஸில் ஆஜராகுது. ஆப்போசிட் பார்ட்டி அங்கேயே கோர்ட்டு வாசல்லே வெடிகுண்டு வீசி அங்கேயே கொலை பண்ணாங்க.
இது மாதிரி கோர்ட்டு வாசல்ல நடக்கிறது, கோர்ட்டுக்கு வரையில எதிர்பார்த்து நடக்கிறது. அதே மாதிரி ராமர் பாண்டின்னு ஒருத்தர் பழைய ஆளு 2012 ஒரு 7 பேரை அந்த இவர் தேவர் குரு பூஜைக்கு போயிட்டு வர்றது மேலே பெட்ரோல் வெடிகுண்டு வீட்டு அந்த கேஸுக்காக கரூர் நீதிமன்றத்துக்கு போயிட்டு வர வழியில் அவரை கொடுத்துட்டார். அது இந்த பழிக்கு பழி வாங்கக்கூடிய கொலைகள், பழிக்கு பழியாக உள்ள டீம், இதெல்லாம் வந்து காவல்துறை வந்து இப்போ அதுக்கு தனித்தனியாக காவலர்கள் போட்டு அதை நியமித்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் ஓரளவு இது கண்ட்ரோலுக்கு வரும் அப்படின்னு. கிட்டத்தட்ட 26,000 ரவுடிஸ் மட்டுமே இருக்காங்க அப்படின்னா நம்ம போலீஸ் ஃபோர்ஸால அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா சார்? ஏன்னா இப்போ நம்ம பொதுமக்களையும் அவங்க பார்க்கணும். இந்த மாதிரி காவல்துறை நீங்க ஃப்ரீயா விடுங்க, எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். 777 பேருக்கு ஒரு காவலர் காணாது. மக்கள் தொகை கொடுக்குற மாதிரி காவலர்களை ஜாஸ்தி கொடுக்கணும். அது அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி நீதிமன்றங்கள்ல இப்போ பாருங்க, ஆற்காடு சுரேஷ் கேஸ்ல அக்யூஸ்டா அரெஸ்ட் பண்ணி உள்ள போன ஒருத்தன் வெளியே வந்து இன்னொரு கொலையை பண்ணிட்டான். தீபக் ராஜா கேஸ்ல அவன் அக்யூஸ்ட். அதே கேஸ்ல ஆற்காடு சுரேஷ் கேஸ்ல அரெஸ்ட் ஆகி உள்ள போன அந்த கொத்தக்கண்ணு ஜெயபால் வெளியே வந்து வெடிகுண்டு துப்பாக்கியோட தங்கி இருக்கு. அப்போ இதுல வந்து சட்டத்துல வழி இருக்கிறனால ஜாமீன்ல விட்டுறாங்க கோர்ட்டு. அதை பயன்படுத்தி அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கொலை பண்ணிட்டு அடுத்த வெளியே வரல அவன் பெரிய ஆளாயிடுறான். அப்போ ஒரு பெரிய டீம் ஆயிடுறான். அந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டே போகுது. சட்டமும் ஒரு காரணம். இப்போ சட்டத்தை மாற்றிருக்காங்க எல்லாம் புதுசாக. இது வந்ததுக்கு அப்புறமா கடுமையான நடவடிக்கை இருக்கும், சரியான தண்டனை கிடைக்கும்னு நினைக்கிறேன் சார். அவங்களெல்லாம் கடுமையான ஒரு தண்டனை கொடுத்தா இது குற்றங்கள் குறையும் சார். இது ஜனநாயக நாடு. இங்கே வந்து சட்டப்படி தான் நடவடிக்கை எடுக்க முடியும். நினைச்ச உடனே யாரையும் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மாதிரி பெரிய பெரிய பிரபல ரவுடிகள் கொலை பண்ணவன் இவனை பிடிச்சிட்டு வரல பாத்ரூம்ல வலிக்கி விழுந்தாலே உடனே மனித உரிமையெல்லாம் வந்து ஐயோ காலை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூக்குரல் இடுறாங்க. இந்த மாதிரி என்கவுண்டர்ல ரவுடிகள் 10 கொலை 8 கொலை உள்ளவங்க தான் என்கவுண்டர்ல சாகுறான். ஆனா பாருங்க, மனித உரிமை கமிஷனா இடத்துல அவங்க பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. கொஞ்சம் தவறுனா அந்த காவலர்கள் மீதே கொலை விளக்கு போடக்கூடிய சூழ்நிலை இருக்கு. சட்டம் இப்படி திரும்பி இருக்கு. அப்படி இருக்கிறப்போ சட்டத்தின் வழியெல்லாம் பண்ண முடியும். நிர்பயா கேஸ் உங்களுக்கு தெரியும், எத்தனை வருஷம் கழிச்சு தண்டனை நிறைவேற்றப்படுது. இதே வந்து அரபு நாடுனா நடக்குமா? அங்கே குற்றங்கள் நடக்குதா? அப்போ காரணம் அதுதான். ரெண்டாவது போதைப்பொருள் தடுப்பு சட்டம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதில் வந்து முதல்ல வந்தப்போ 10 ஆண்டுகள் சிறை தண்டனை, 5 லட்சம் அபராதம்னாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எவ்வளோ பொருள் வச்சிருக்கானோ அதுக்கு வந்து தண்டனை 10 கிராம் கஞ்சி வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு இப்போ என்ன ஆகுது? அதெல்லாம் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. சட்டமும் மாற்றப்படணும். அதே மாதிரி சின்ன பசங்க 18 வயசு கீழே உள்ளவங்க தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கு பெரிய தண்டனை கிடையாது. அவங்க வந்து சிறார் மன்றத்தில் கொண்டு வச்சிருக்காங்க 18 வயசு. அதை அப்போ வந்து அவங்க தவறு செய்யக்கூடியவங்க இவங்களை பயன்படுத்திக்கிறாங்க. அது ஒரு அவங்களுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி ஆயிடும். இதெல்லாம் அரசாங்கம் வந்து சட்டங்களை மாற்றும். போலீஸ்க்கு இப்போ இதை ஹேண்டில் பண்றதுல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் சார்? ஏன்னா நிறைய கஷ்டம், காவல்துறையில் நிறைய கஷ்டங்கள். 55 ஆண்டு இருந்தேன். ஐயோ கஷ்டமோ கஷ்டம். இப்போ அது ரொம்ப அதோட கஷ்டம். அதாவது அந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் கொரோனா பீரியட்லேயே காவல்துறை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ அதுக்கு மேலே மெயினாக வந்து விஐபி பந்தோபஸ்ன்னு சொல்லி ரோட்லேயே தான் நிற்கிறாங்க. குற்றத்தை தடுக்கிறதுக்கும் குற்றத்தை கண்டுபிடிக்கிறது தான் காவல்துறை உருவாக்கக்கூடாது. ஆனால் அந்த பணியை செய்யறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, ஆள் இல்லை. இதுதான் உண்மையான நிதர்சனம். நம்ம வந்துட்டு மற்ற வேலைகளுக்கு போலீஸ் யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி சொல்லுங்க. இல்லை, அவங்க இதுக்கு இந்த விஐபி பந்தோபஸ்க்கு ராஜீவ் காந்திங்கிற ஒரு விஐபியை இங்கே போட்டு தள்ளினாங்க 1991. அதுல இருந்து விஐபி பந்தோபஸ்ங்கிற ஒரு முக்கியமான. அதே மாதிரி இப்போ பாருங்க, ஆன்லைன் குற்றங்கள் நிறைய நடக்குது. ஒரு 10 கேஸ் ரிப்போர்ட் ஆகுதுன்னு 7-8 கேஸ் அதுதான் ரிப்போர்ட் ஆகுது. அதை கண்டுபிடிக்கக்கூடிய கெப்பாசிட்டியோ ட்ரைனிங்கோ நம்ம காவல்துறைக்கு இல்லை, ஸ்ட்ரென்த்தும் இல்லை. அதை நம்ம அதிகப்படுத்தணும். இன்னைக்கு என்ன அளவுக்கு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி மாறணும். முதல்ல நான் பேங்க் மேனேஜர் பேசுகிறேன் சார் அப்படின்னு பேசினா இப்போ வேற மாதிரி வருது. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மெசேஜ் வருது, இல்லை நம்ம அக்கௌண்ட்டுக்கு ஏதாவது ஒரு பணம் வருது, திருப்பி அனுப்புங்கன்னு சொல்கிறான். திருப்பி அனுப்பியில் நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அவனுக்கு போயிடுது, அவன் எடுத்துடுறான். நாளுக்கு நாள் அவன் கற்றுக்கிட்டே போகிறான். அவன் இவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுறோம், ஃப்ராடுத்தனம் பண்ணுறோம்னா 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கான். அவன் பீகார்ல இருந்து பண்ணுறான். ஆனால் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. நமக்கு அந்த அறிவு இல்லை, அந்த நாலேஜ் நமக்கு இல்லை, நமக்கு அது கற்றுத்தரப்படலை. சார், இப்போ இந்த கேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வரும்போது இப்போ இதில் மாட்டினவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனைகள் கிடைக்கும் சார்? மேக்சிமம் தூக்கு தண்டனை. பட் இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்ட் இருக்கும். அந்த பார்ட்டில் அந்த ஒரு 4 பேர் போய் ஸ்பாட்டில் செஞ்சாலும் அதுக்கு 20 பேர் பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணாலும் எல்லாருக்கும் ஒரே தண்டனை தான். குற்றத்தை செஞ்சாலும் குற்றம் செய்வதற்கு உடனடியாக இருந்தாலும் தண்டனைங்கிறது ஒன்று தான். ஆனால் அதில் ஒவ்வொருத்தரோட ஓவர் டாக்ட் அப்படின்னு ஒன்று. கழுத்தில் வெட்டினார், காலில் வெட்டினார், இவர் பணத்தை கொடுத்தார், இவர் வெடிகுண்டு கொடுத்தார், இவர் வந்து ஜாமான் வெஹிக்கிள் வாங்கி கொடுத்தார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஓவர் டாக்ட் இருக்கும். அந்த ஓவர் டாக்ட் இருந்தாலும் கூட
பொதுவான தண்டனைங்கிறது சட்டம் என்னன்னா, அந்த ஸ்பாட்ல போய் செய்யறவனுக்கும் அதுக்கு சப்போர்ட்டா எந்த வகையில் இருந்தவனுக்கும் அவங்களுக்கு கூட்டு செய்தவங்களுக்கும் அதே தண்டனை. அதனால மேக்சிமம் தண்டனை இதில் கிடைக்கும். ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்கால உருவாக்கப்பட்ட நிறைய அட்வொகேட்ஸ் இருக்காங்க. அவங்க அந்த கேஸை ஃபாலோ பண்ணுவாங்க. நிச்சயமா அந்த கேஸ் வந்து ஒரு நல்ல, அதாவது தவறு செய்தவர்களுக்கு நல்ல சரியான தண்டனை கிடைக்குமா அது இந்த சூழ்நிலையில் தான் முடியும். காவல்துறையும் நம்ம தமிழ்நாடு காவல்துறை உலகத்திலே 2வது சிறந்த காவல்துறை. அதனால நிச்சயமா நடவடிக்கையும் நல்லா இருக்கும், தீர்ப்பும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நன்றி சார், உங்க நேரத்துக்கு உங்களுக்கு.